ಬಂದ್ರೆ ಸಾಕು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬರಲ್ಲ ಆಮೇಲೆ நமக்கு ஒரு காயம் ஆனாலும் சரி நம்ம பிரார்த்தனைக்கு வர மாட்டோம். ಯಾಕೆ ನನ್ಗೆ ದೇವ್ರು ಹಿಂಗ್ ಮಾಡಿದ್ರು ಒಂದು ಕ್ವೆಶ್ಚನ್ ದೊಡ್ಡ ಕ್ವೆಶ್ಚನ್ எதனால தேவன் எனக்கு இப்படி செஞ்சாருன்னு சொல்லி பெரிய ಕ್ವೆಶ್ಚನ್. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ಲಾಜರನು ಅಂತ ಸಮಯದಲ್ಲೂ ತನ್ನ ಭಕ್ತಿಯನ್ನ ಬಿಡಲಿಲ್ಲ. ಲಾಜರ್ அந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய பக்தியை விட்டு விடல. ಯೋಬ ಅಂತ ಕಷ್ಟದ ಮಧ್ಯದಲ್ಲೂ ತನ್ನ ಭಕ್ತಿಯನ್ನ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. யோபு அவ்வளவு கஷ்டத்திலும் தன்னுடைய பக்தியை விட்டு விடல. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಷ್ಟದ ಮಧ್ಯದಲ್ಲೂ ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்திலும் தேவனை நாமே ஆராதிக்க வேண்டும். ಈಗ ಬೈಬಲ್ ಏನು ಹೇಳುತ್ತೆ, ಒಬ್ಬ ಶ್ರೀಮಂತನಾಗಿದ್ದಾನೆ, பைபிள் என்ன சொல்லுது, ஒருவன் ஐஸ்வர்யவனா இருக்கிறான், ಇನ್ನೊಬ್ಬ ಬಡವಾಗಿದ್ದಾನೆ, இன்னொரு ஏழையா இருக்கிறான். ಆದರೆ ಇಬ್ಬರು ಸತ್ರು ಅಂತ ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ. ஆனால் இரண்டு பேரும் மரித்தாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ಕೆಲವರು ದುಡ್ಡಿರೋರು ಆಟ ಆಡೋದು ನೋಡ್ಬಿಟ್ರೆ, பணம் இருக்கிறவங்க ஆட்டத்தை நாம் பார்ப்போமானால், ಅವನು ಲೋಕದವರು ಎಲ್ಲ ಸತ್ತೋದ್ರು ಇವನು ಮಾತ್ರ ರಾಜ ತರ ಕೂತಿರ್ತಾನೆ ಅಂತ ಯೋಚನೆ. அவன் உலகத்துல எல்லாரும் மரிச்சாலும் நான் ராஜா மாதிரி உட்கார்ந்து இருப்பேன்னு ஒரு யோசனை. ಜೀವಿಯಾಗಿ ಯಾರು ಇಲ್ಲಿ ಇರಲ್ಲ, அங்க நிரந்தரமா யாரும் இருக்க மாட்டாங்க.